ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம ஒரு மாஸ்டர் பீஸ் பத்தி தான் பேச போறோம். இந்திய சினிமால ஒரு லெஜெண்ட் அதூர் கோபாலகிருஷ்ணன் சாரோட பின்னையும் படத்தை பத்தி தான் டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். மேலோட்டமா பாக்குறப்போ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கதை மாதிரி தெரியலாம். ஆனா அந்த முதல் லேயரை தாண்டி உள்ள போய் பார்த்தோம்னா மைண்ட் ப்ளோயிங். அது எவ்வளவு பெரிய மாஸ்டர் பீஸ்னு நமக்கு புரியும். சோ வாங்க இந்த படத்தோட உண்மையான ஆன்மாவை தேடி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வந்துடுவோம். இந்த படத்தோட ஹீரோ பேரு புருஷோத்தமன் நாயர். புருஷோத்தமன் என்ன அர்த்தம்? ஆண்களில் சிறந்தவன், ரைட்? ஆனா அவரோட முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப கொடூரம். சுத்தமா யாருமே இல்லாம அனாதையா யாருமே அவருக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாத அளவுக்கு ஒரு இரண்ட முடிவு. எவ்வளவு பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? அந்த பேரோட கம்பீரத்துக்கும் அவரோட அந்த பரிதாபமான முடிவுக்கும் நடுவுல இருக்கிற இந்த முரண்பாடு தான் நம்மள அப்படியே உட்கார வச்சு யோசிக்க வைக்குது. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி படிப்படியா அதல பாதாளத்துக்கு போறான் அப்படிங்கறத இப்ப பாப்போம். புருஷோத்தமன் நாயருக்கு தன் மனைவி பொண்ணு மேல உயிரே இருக்கு. ஆனா அவரோட நடுத்தர வர்க்க குடும்ப தேவைகளை தீர்க்க அவர்கிட்ட போதுமான பணம் இல்ல. இந்த பண கஷ்டம் அவரை எங்க கொண்டு போகுது? தப்பான அறமே இல்லாத குறுக்கு வழிகளை நோக்கி தள்ளுது. இதோட ரிசல்ட் என்ன? கடைசியில பேர் கூட தெரியாத ஒரு ஹோட்டல் ரூம்ல தனக்குத்தானே அழிவ தேடிக்கிறாரு. பணம் இல்லேங்கிற ஒரே காரணத்துக்காக தன் அன்பை வெளிப்படுத்த முடியாம ஒருத்தன் எப்படி தன்னைத்தானே அழிச்சுக்கிறான் அப்படிங்கறத இந்த படம் ரொம்பவே ஷாக்கிங்கா ஆனா நேர்த்தியா பதிவு பண்ணிருக்கு. இங்கதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஆழமான ஒரு படத்துக்கு கேரளா ரசிகர்கள் மத்தியில ஏன் பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல? அடூர் கோபாலகிருஷ்ணன் சாரோட கரியர்லயே ரொம்ப பர்சனலான தத்துவார்த்தமான ஒரு படத்தோட உண்மையான அர்த்தம் சாதாரண ஆடியன்ஸை சென்று அடையலையா? இந்த கேள்விதான் நம்மளை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். டைரக்டரோட ரெண்டு வேற அப்ரோச் இங்க முட்டி மோதுது. மேலோட்டமா பார்த்தா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத ரொம்ப சிம்பிளான காட்சிகள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு கதை. ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கருத்தோ ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்பவும் இருட்டானது. சாபத்துக்காளான ஒரு ஆன்மாவோட இருண்ட பயணம், அறநெறிகளையே கேள்வி கேட்கிற தத்துவங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் ரொம்ப சிம்பிளான காட்சிகள் வழியா டைரக்டர் நமக்கு கடத்துறார். இதுதாங்க அடூர் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த மாபெரும் படைப்பாளியோட மேஜிக். இப்போ இந்த படம் எப்படி ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் எஸ்ஸேவா, அதாவது ஆழமான தத்துவ விசாரணையா மாறுதுன்னு பாப்போம். மனுஷ வாழ்க்கையில கனவுகள், ஆசைகள், அப்புறம் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தவிக்கிற காதலர்களோட கையறு நிலை, இதையெல்லாம் இந்த படம் ரொம்ப ஆழமா விவாதிக்குது. ஒரு மனுஷன் தம் மனசாட்சிய ஓரங்கட்டிட்டு வெறும் ஆசைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவனோட மனசே அவனுக்கு எப்படி ஒரு பெரிய எதிரியா மாறி டேஞ்சரஸான கேம் பிளே பண்ணுது அப்படிங்கறத ரொம்ப அமைதியான முறையில டைரக்டர் நமக்கு புரிய வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு படத்தை நம்மால எத்தனை விதமா புரிஞ்சுக்க முடியும். பின்னையும் படத்தை நீங்க ஒரு கொண்டாட்டமா பார்க்கலாம், இல்ல ஒரு மாபெரும் துயரத்தின் இரங்கற்பாவா பார்க்கலாம். சாத்தியமே இல்லாத ஒரு காதலுக்கான அஞ்சலியாவோ, இல்ல நழுவி போன வாய்ப்புகளை நினைச்சு கதறுற ஒரு ஓலமாவோ கூட இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு ஓடுற நதியில எப்படி நம்மால 2 முறை குளிக்க முடியாதோ, அதே மாதிரி கடந்து போன காலத்தையும் விட்ட வாய்ப்புகளையும் திரும்ப பெறவே முடியாது அப்படிங்கிற அந்த கொடூரமான உண்மைய இந்த படம் நம்ம முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற எமோஷனல் தேவைகளும் அவனோட பிசிக்கல் ஆசைகளும் ஒன்னா சேரும்போது அது எப்படி அவனை சுத்தி ஒரு சுய அழிவுக்கான மாய வலைய பின்னுது அப்படிங்கறது ஒரு பவர்ஃபுல்லான மெட்டஃபர் மூலமா நம்ம உணரலாம். இங்க ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, அவன் தன்னை மட்டும் அழிச்சுக்கல, தன்னோட உயிருக்கும் மேலா நெஞ்சுக்கு ரொம்ப நெருக்கமா நேசிச்ச அந்த உண்மையான அன்பையும் சேர்த்து கொன்னுடுறான். அதான் ரொம்ப கொடுமை. இப்ப கொஞ்சம் லேயரை மாத்துவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த பிலாசபி எல்லாம் தாண்டி இதுக்குள்ள ஒரு மிக முக்கியமான சமூக பொருளாதார விமர்சனமும் ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, இதை வெறும் தத்துவார்த்தமான பார்வையில மட்டும் பார்த்தா பத்தாது. நம்ம சமூகத்துல இருக்கிற மனோபாவங்கள், மனுஷங்களோட பிஹேவியர் மேல ஒரு பெரிய விமர்சனத்தையே டைரக்டர் முன்வைக்கிறாரு. படத்துல இருக்கிற அந்த அரசியல் பொருளாதார பார்வையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா படத்தோட உண்மையான நோக்கத்தையே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தான் அர்த்தம். சோ இந்த பின்னையும் படத்தோட உண்மையான வில்லன்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க எந்த மனுஷங்களும் கிடையாது. மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கட்டுக்கடங்காத பேராசையும் சுயநலமும் தான். அது மட்டும் இல்லாம உடனே சக்சஸ் ஆயிடங்கும் அப்படிங்கிற அந்த அதீத வெறி, தேவையில்லாத வன்முறை, அப்புறம் முக்கியமா பணம் இருந்தா அன்பை விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த முட்டாள்தனமான நம்பிக்கை, இதுதாங்க உண்மையான வில்லன்கள். அறநெறிகளை படி கொடுத்துட்டு பணத்தை தேடி ஓடுற எந்த ஒரு மனுஷனுக்கும் கடைசியில காத்திருக்கிறது ஒரு பெரிய பேரழிவுதான் அப்படிங்கறத டைரக்டர் இந்த 2 மணி நேரத்துல கிறிஸ்டல் கிளியரா விளக்கியிருக்காரு. இப்போ உங்களுக்கே ஒரு சின்ன சேலஞ்ச். மேலோட்டமான புரிதல் அப்படிங்கிறது
ஸ்கிரீன்ல வர காட்சிகளை அப்படியே ஒரு காட்சிகளா மட்டும் பாக்குறது. ஆனா உண்மையான பார்வை அப்படிங்கிறது அந்த திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆழமான ஆன்மாவை உணர்ந்து ரசிக்கிறது. ஒரு கலையோட ஆன்மாவை நெருங்க கூட ட்ரை பண்ணாம ஒரு மாஸ்டர் பீஸ குறை சொல்ற அந்த சாதாரண பார்வையாளர்கள் கூட்டத்துல நீங்களும் ஒருத்தரா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மைண்ட்ல பதிய வைக்க ஹெலன் கெல்லரோட ஒரு அற்புதமான கோட் பத்தி சொல்றேன். பார்வை இல்லாம இருக்கிறத விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? பார்வை இருந்தும் தொலைநோக்கு சிந்தனை இல்லாம இருக்கிறது தான். இந்த கோட் படத்தை பார்த்துட்டு அதோட உண்மையான ஆழத்தை புரிஞ்சிக்க தவறிய அந்த ஆடியன்ஸோட மைண்ட் செட்டுக்கு எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிளான காட்சிகளுக்கு பின்னாடி இருந்த பிரம்மாண்டமான சிந்தனைகளை அவங்க பார்க்காமே விட்டுட்டாங்க. சோ இங்க குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, விதேயன் படத்துக்கு பிறகு அடூர் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த மாபெரும் லெஜெண்ட் டோட்டலா ஒரு புது அவதாரத்துல திரும்ப வந்திருக்கார். இந்த படம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஆழமான வலிய கொடுத்தாலும், சினிமாவை காதலிக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் கொண்டாட்டம்தான். பல லேயர்களை கொண்ட ஒரு கதைய எப்படி சொல்லணும் அப்படிங்கறத அவர் மீண்டும் ஒரு தலைசிறந்த படைப்பு மூலமா நமக்கு தந்திருக்கார். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் விடைபெறேன். அடுத்த தடவை நீங்க ரொம்ப சிம்பிளா தெரியிற ஒரு படத்தை பார்க்கும்போது வெறும் உங்க கண்களை மட்டும் பயன்படுத்தி பாப்பீங்களா, இல்ல தொலைநோக்கு பார்வையோட அதோட ஆழத்தை உணர்ந்து பாப்பீங்களா? நீங்க பாக்குற எந்த ஒரு கலையையும் மேலோட்டமா பார்க்காம அதுக்குள்ள ஊடுருவி பாக்குற அந்த ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்களை ஒரு பெஸ்ட் ஆடியன்ஸா மாத்தும். இந்த டீப் அனாலிசிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.